ஆகஸ்ட் 29 ஒரு நல்ல செய்தி வருங்க அப்படின்ற மாதிரி நடிகர் விஷால் அவர்கள் தன்னுடைய கல்யாணம் குறித்த கேள்விக்கு இப்படி பதிலளிச்சிருக்காரு. பட ப்ரமோஷன் விழால எப்ப சார் உங்களுக்கு கல்யாணம் அப்படின்னும் நடிகர் சங்க கட்டிடத்தை எப்ப திறக்க போறீங்க அப்படின்ற கேள்விக்கு இந்த மாதிரியான பதில் அளிச்சிருக்காரு விஷால். அது மட்டும் இல்லாம பட ப்ரமோஷன்ஸ்ல நிறைய தக் லைஃபான விஷயங்களும் பண்ணியிருந்திருக்காரு. ரீசெண்டா ரெட் ஃப்ளவர் அப்படின்ற ஒரு படத்தினுடைய ப்ரமோஷன் விழால நடிகர் விஷால் அவர்கள் கலந்துக்கிட்டாரு. ஸ்டேஜ்ல மைக்க பிடிச்சு பேசும்போது கூட கை நடுங்குற மாதிரி அவர் பேசியிருந்திருக்காரு. ஆரம்பத்துல எல்லாரும் என்னங்க மறுபடியும் கையெல்லாம் நடுங்குது அப்படின்ற மாதிரி யோசிக்க, நான் சும்மா பண்ணங்க, இப்படிதான் நடுங்கி நடுங்கி பேசுனேன், மதகஜராஜாவை ஹிட் ஆக்கிட்டீங்க, அதே போல இந்த படத்தையும் ஹிட் ஆக்கி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி தக் லைஃபா ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. சரி, அது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா ஆங்கர் விஷால் அவர்கள்கிட்ட, சார் எப்போ உங்களுக்கு கல்யாணம், ஆகஸ்ட் 29 அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆகஸ்ட் 29 அவருடைய பிறந்தநாள், அந்த அன்னைக்கு நல்ல செய்தி வரலாம் அப்படின்ற மாதிரி சூசகமாக ஒரு பதிலும் சொல்லியிருந்திருக்காரு. அதாவது ஆகஸ்ட் 29 அவருடைய பர்த்டே. ஸோ அன்னைக்கு அவருடைய கல்யாணம் சம்பந்தமான தகவல்கள், அதாவது எப்போ கல்யாணம் அப்படின்ற மாதிரியான செய்தி வெளியாகலாம் அல்லது அன்னைக்கே கூட கல்யாணமும் ஆகலாம் அப்படின்றது இதிலிருந்து ஒரு யூகம் மாதிரி பேசப்பட்டு வருது. எனிவேஸ் ஆகஸ்ட் 29 அன்னைக்கு இவர் ஒரு நல்ல செய்தி சொல்ல போறாரு, நல்ல நாள் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டேஜில் எப்படி பேசியிருந்திருக்காரு. இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு இருக்கு. இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஃபார் மோர் அப்டேட்ஸ் ஃபாலோ Flix9. ஃபார் ஸ்பிரிச்சுவல் கண்டென்ட் ஃபாலோ Flix9 Divine. Flix9 உங்க கையால ஓபன் பண்ணுங்க. அவங்க சந்தோஷமா Flix9 OTT வந்து என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா வரட்டும், நல்ல படங்கள் வரணும், பெரிய லெவலில் வரட்டும். நான் வாழ்த்துறேன். தேங்க்ஸ்.